நாமத்தினாலே சபையின் மூலமாய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கனமும் மகிமும் உண்டாயிருப்பதாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக உற்சாகத்தோட வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான காரியத்திலே தேவனை தொழுது கொள்ளுகிறதான இந்த விஷயத்துல தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நாளில கூட நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளிலும் கூட நாம் பிரயாணப்பட்டு இந்த இடத்துல ஒன்று கூடி தேவனை தொழுது கொள்ளும்படியாக நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த தொழுகையானது துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் நம்முடைய தேவனுடைய கிருபையின் கரத்தினாலே நாம் வழிநடத்தப்பட்டு நல்ல முறையிலே நாம் இவைகளை நிறைவேற்றும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவ செய்தியாக கேட்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில யோவான் சுவிசேஷ பகுதி 4ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24 நாம் வாசிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த வசனத்துல யோவான் பகுதியில 4வது அதிகாரம் 24வது வசனம் மிகவும் ஒரு பிரசித்தமாக ஒரு வசனமாக இருக்குது. நமக்கு நன்கு அறிந்த பலமுறை வாசித்த வசனம். இது நமக்கு மனப்பாடமாக சிலருக்கு தெரியக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாம நம்ம சபையில அச்சடிக்கப்பட்டு இந்த பலகையில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் அநேக முறை வாசிச்சிருக்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அப்படின்ற வசனம். இதுல 23ல துவக்கத்திலே பார்த்தோமானால் இந்த வசனத்துல 23ல உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். ஆகவே இந்த 23வது வசனத்தின் துவக்கத்துல உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை எப்படி தொழுது கொள்வார்கள்? ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்வார். இதற்கான விளக்கங்களை நம்ம ஏற்கனவே பேசி வாசித்திருக்கிறோம். இங்க இந்த உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக செய்யும் பொழுது இதுல பிதாவானவர் என்ன செய்யறாருங்க? கடைசியில பாருங்க, பிதாவானவர் இதைத்தான் விரும்புகிறார். ஆகவே தேவன் விரும்புகிற காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் உண்மையான விசுவாசத்துல வளர்கிறவர்களாக இருக்கும். அப்ப விசுவாசம் அடைந்தவர்களாக மாத்திரமல்ல, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இந்த வகையில பார்க்கும் பொழுது உண்மையாய் தொழுது கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில எடுத்துக்கொண்டோமானால் இந்த உண்மை என்கிற இந்த வார்த்தை அதிகமான பேர்களிடத்துல அந்த உண்மை என்கிறதான அந்த தன்மை இருப்பது இல்லை. நாம் வாழ்கிற காலகட்டத்துல என்ன, இப்ப நம்ம வேதாகமத்தை தாண்டி பொது கருத்துக்குள்ளாக சென்றோமானால் இந்த உண்மையை வைத்து அதிகமாக பேசலாம். ஆனாலும் அதற்குரிய காரியங்கள் நாம் பார்க்க போவது அல்ல, நாம் பார்க்க போவது வேதத்திலிருந்து. ஆனாலும் கூட இந்த உலகத்தை பார்த்தோமானால் இந்த உண்மை தன்மை அநேக இடத்துல இல்லை. சரி, உண்மை என்றால் என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, உண்மைனா அதற்கு மேலே எதுவுமே கிடையாது. ஒரு காரியத்துல ஒரு பேசுகிறதான ஒரு விஷயத்திலோ அல்லது ஒரு முடிவுக்குள்ளாக ஒரு வர விஷயத்துல ஒரு கருத்தை நிலை நிறுத்துவதற்கு அந்த உண்மை என்கிற அந்த வார்த்தையானது அதற்கு மேலே எதுவும் கிடையாது. வழக்க சொல்லுல ஊர்ல நம்ம பேசுவோம், உண்மையா சொல்றேன், என்கிட்ட இதுதான் நடந்தது, என்கிட்ட இதுதான் இருக்குது, இதுதான் உண்மை என்று சொல்லுவாங்க. இன்னும் அந்த உண்மையை நிலைநிறுத்துவதற்காக இல்ல கன்ஃபார்ம் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் பேரை சத்தியம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவர்கள் பண்றது இல்லை இல்லைங்களா? என்ன செய்வாங்க? உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என்ன நடந்தது, இதுதான் நடந்தது. அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்படுகிற உபயோகிக்கிற வார்த்தை என்னதுங்க? உண்மை. அப்ப அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வர்களாக இருக்கு. இந்த உண்மையினுடைய வார்த்தையினுடைய பொருளை நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் இதுல மனதளவிலே பார்க்கும்போது இந்த உண்மையில உள்ளத்துல தீய எண்ணங்கள் இவைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். வாய்மொழியாக பேசுகிற வார்த்தையில உள்ளத்துல உள்ளதை அப்படியே சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த உண்மை. செயலிலே எப்படிப்பட்டதாக இருந்தா, எந்த சூழ்நிலை வந்தாலும் நேர்மையாக நடந்து கொள்வதுதான்
இந்த உண்மை என்கிற வார்த்தையினுடைய பொருள். அப்போ இது உலகத்தோட அல்ல, இது நாம் வேதாகமத்தோட வரும்போது 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அப்படி என்கிறதான ஒரு காரியத்தை அங்க நாம் வாசிக்கிறோம். அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் யார்? எல்லாரும் உலகத்துல தேவனை தொழுது கொள்ள முடியும், வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாரும் தொழுது கொள்கிறார்களா? இல்ல. அவரை தெரிந்து கொண்டவர்கள், குறிப்பாக அவரை நம்புகிறவர்கள், அவர்களுடைய பெயர் என்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிகள். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அந்த உண்மை தன்மை இந்த விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் வேதாகமம் வலியுறுத்துகிறது. அநேக இடங்களிலே இந்த உண்மை தன்மையை குறித்து அதிக இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம்? உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அந்த உண்மை தன்மை அல்லது அந்த உண்மை நம்முடைய இருதயத்துல எந்த அளவுக்கு இருக்கிறது இல்லையா? ஒருத்தரை பார்த்தா சொல்லுவோம், சில பேரை சகோதரர் பேசும் போதெல்லாம் சொல்லுவான், அவரை பத்தியா சொல்றீங்க? அவன் வாயத்து வந்தாலும் என்ன சொல்லுவான்? பொய் சொல்லே இருப்பான். அவன் ஏன் அவன் சொல்றதுல உண்மையே இருக்காது. நடக்காத ஒரு விஷயத்த நடந்தது போலவும் இல்லையா, அந்த மாதிரி மாற்றி பேசுகிறவர்கள் உண்மையானவர்கள் ஆனா கிடையாது. அவன் யாரு? பொய் பேசுகிறவர்கள். பிள்ளைகளோட சொல்லுவோம், ஏன்டா என்ன பண்ற, பொய் பேசிட்டே இருக்கிற, நீ என்ன செய்ய, உண்மையை சொல்லி பழகு. சிறு வயதுல இருந்து என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கும் நாம வளர்க்கிறோம். ஆனால் பெரியவர்களுக்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற விசுவாசிகளுக்கும் இந்த உண்மை தன்மை எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல ஒரு குடும்ப சூழலில எடுத்துக்கொண்டால், ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எப்படி இருப்பதில்லை, உண்மையா இருப்பதில்லை. 10ல ஒரு 2 பேர் 3 பேர் நம்ம சொல்லலாம். மற்ற பேர் யாரும் எப்படி இருக்கிறது இல்லைங்க. கணவன் வந்து ஒரு மனைவிக்கு உண்மையா இருக்கிறது இல்லை, அந்த மனைவி அந்த கணவனுக்கு உண்மையா இருப்பதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பதில்லை. சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருப்பதில்லை. பாரபட்சம் பார்க்கிறவர்களாக ஒரு பிள்ளையை சார்ந்து ஒரு பிள்ளையை என்ன செய்யறாங்க, கோபம் மூட்டி கலகமூட்டி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்களும் கூட. அப்ப அந்த உண்மைத்தன்மையானது குடும்ப சூழலை பார்க்கும்போது அநேக இடத்துல அந்த உண்மைத்தன்மை கிடையாது. அப்ப இப்படி வாழ்கிற இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு விசுவாசி கிறிஸ்துவினுடைய நாமத்தை கொண்டு, அவருடைய அதிகாரத்தை கொண்டு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, அவன் சார்ந்திருக்கிற சமூகத்துல என்ன நடைமுறையில் இருக்கிறானோ அதே நடைமுறையில அந்த விசுவாசி தேவனை தொழுது கொண்டால் தேவனை அங்கீகரிப்பாரா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய குடும்ப சூழல உண்மையா இல்லாத பட்சத்துல தேவனிடத்துல அதே குணத்தோடு வந்து அவன் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் அவனை ஏற்றுக்கொள்வாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய அதிகாரத்தினாலே தேவனை தொழுது கொள்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகம் 51வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. சங்கீதம் 51 வசனம் 6. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துறீங்க. சங்கீதத்துல வாசிக்கிறோம், உள்ளத்துல எதை தேவன் விரும்புகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உண்மை தன்மை, இந்த உண்மையானது அவனுடைய உள்ளத்துல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில பேர் நட்புல பழகுறாங்க, 10 வருஷம் 15 வருஷம் பழகி இருப்பாங்க. ஆனா அவர் இடத்துல என்ன இருக்காது, உண்மை இருக்காது. நட்புன்னு தான் பெயர், நண்பன் தான் பெயர், அல்ல குடும்ப நண்பர் தான் பெயர். இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அத்தனை வருஷம் பழக்கம் இருந்தாலும் நாங்க என்ன வேலையோட இருப்போம், அவங்க வேலையோட இருப்பாங்க, அதெல்லாம் நாங்க கேட்டுக்க மாட்டோம். நான் சொல்ல மாட்டேன், என்னோட விஷயத்த அவர் இடத்துல நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், அவங்க விஷயத்துல நான் என்ன செய்யறது இல்ல, போகிறது இல்லை. இப்படி என்ற அந்த உண்மை தன்மையினுடைய வளர்ச்சி நிறைவானதாக காணப்படாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள தேவனிடத்துல விசுவாசிகள், தேவன் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எதை எதிர்பார்க்கிறார், உண்மையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மையானது ஏன் தேவன் எதிர்பார்க்கணும் இல்லையா? ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் என்கிட்ட எதிர்பார்க்கணும், நான் என்கிட்ட எதிர்க்க ஒரு உண்மை தன்மை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் அதுக்கு பதில் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 9 வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். உபாகமம் 7வது அதிகாரம் வசனம் 9, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம் மேல் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற
உண்மையுள்ள தேவன் என்றும். அப்ப நம்முடைய தேவன் ஏன் நம்ம இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் உண்மை உள்ளவராக இருப்பதினாலே நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருங்க? அவர் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக விசுவாசிகளுக்கு இது புரிவது இல்லை. ஏனென்று பார்க்கும் பொழுது 1 யோவானை நாம் வாசிக்கிறோம். நம்மை படைத்தவர் நம்முடைய தேவன் எப்படி இருக்கார்? அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அதனாலே நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப இங்க நாம் வாசிக்கிறோம் உபாகமம் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், ஆகையினாலே அவரை தோழ்ந்து கொள்ளுவரிடத்திலே அவர் அந்த உண்மையை எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 நாம் வாசிக்கலாங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப தேவனிடத்துல என்ன இல்லைங்க? உண்மையை தவிர்த்து பொய்யானது எதுவுமே தேவனிடத்துல கிடையாது. அவர் முழுவதுமாக பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மை எதிர்பார்க்கிறார். அப்போ குடும்பத்துல ஒரு மனைவியிடத்துல எதிர்பார்க்கிற கணவன் எதை எதிர்பார்க்கிறார்? அந்த மனைவி தன்னை சார்ந்து இருக்க வேண்டும், தனக்கென்று வாழ வேண்டும், தன் குடும்பத்திற்கென்று வாழ வேண்டும் என்று ஒரு கணவன் எதிர்பார்ப்பான். தப்பா? தப்பு கிடையாது. ஏன் என்று சொன்னால், அந்த கணவன் அந்த மனைவியை நேசிக்கிறான், வேற எந்த பெண்ணையும் பார்க்க அந்த மனைவியை நேசிக்கும் பொழுது அந்த கணவன் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அப்ப நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை படைத்து நம்மை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார்? அதே உண்மை தன்மையை விசுவாசிகள் இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேகர் இந்த உண்மையோட கூட தேவனை தொழுது கொள்வதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ன பார்ப்போம். சரிங்க, பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகத்துல 12வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 12 வசனம் 1 நாம் வாசிக்கலாம். லட்சியம் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரை குறைந்திருக்கிறார்கள். அப்ப உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரன் எத்தனை பேர் இருக்காங்க? அதிகமான பேரு, கோடான கோடி பேர் இல்ல. இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆமா, இங்க எத்தனை பேர் இருக்காங்க? இங்க குறைவானவர்கள் இல்ல, நல்ல என்ற அளவு தான் இருக்கிறாங்க, எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான். இப்போ ஒரு கேள்வி, இங்க நம்ம ஒருவேளை சபை முடிந்த பிற்பாடு ஊழியக்கார் நிறுத்தி இங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு கணக்கு எடுத்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து பேர் கொடுப்போம்? பேர் கொடுப்போம் ஐயா? ஆமா, நான் உண்மை உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஒரு லிஸ்ட் மட்டும் இருக்கு அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சோம்னா அந்த உண்மையில குறை உள்ளவர்கள் எப்படி போவாங்க? அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகும். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பெரியவங்கள இருந்து வேணாம், சரி சின்ன பசங்கள இருந்து எடுத்துக்கலாம். நீ உண்மையா இருக்கியாப்பா அப்படின்னு எடுத்தா பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க? உடனே முழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட குடும்பத்துல ஒரு மாதிரி வளருதுங்க பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவது ஒரு மாதிரி வளருதுங்க பிள்ளைங்க, அவர்கள் நண்பர்களோட இருக்கும்போது ஒரு மாதிரி பிள்ளைகள் இருக்குது. அப்ப நாம சொல்ற விதமாக பிள்ளைகள் வளர்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. நாம நினைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைகள் நம்முடைய சொல்லை கேட்டு நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப பெரியவர்களும் தங்களுடைய குடும்பத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுல சந்தேகம் தான். எத்தனை பேர் அதுல அதிகமானவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு இல்ல தங்களுடைய நிலைக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்டால் அது குறைவுதான். ஆகவேதான் வசனம் சொல்லுது 12வது சங்கீதத்துல முதல் வசனத்துல உண்மை உள்ளவர்கள் எத்தனை பேருங்க? ரொம்பவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த குறைவுள்ளவர்களைத்தான் தேவன் என்ன செய்யறாருங்க? விரும்புகிறார். அந்த குறைவுள்ள ஜனம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவன் அதை அங்கீகரிக்கிறார். அப்ப நாமும் கூட என்ன செய்யணுங்க? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கு. 145வது சங்கீதத்துல 18வது வசனத்தை நான் வாசிக்கிறாங்க. சங்கீதம் 145 வசனம் 18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமா, நம்ம கூட ஜெபம் பண்றோம். யாரை நோக்கி ஜெபம் பண்றோம்? ஆமா, தேவனை நோக்கி ஜெபம் பண்றோம். நிறைய பேர் அந்த மாதிரி தேவனை நோக்கி ஜெபம் பண்றது இல்லைங்க இல்லைங்களா? யாரை நோக்கி ஜெபம் பண்றாங்க? ஏசப்பா நீங்க எனக்கு தாங்கப்பா, ஏசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் ஏசப்பான்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவரே சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடாத, பரலோகத்திலே ஒரு பிதா எனக்கானவர் உண்டு, என்னுடைய நாமத்தினாலே அவரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று என்ன சொல்றாரு? ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் கூட அநேகர் என்ன செய்யறதில்லைங்க? இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இயேசுவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இங்க நாம் தேவனை நோக்கி, பிதாவாகிய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், ஏறெடுக்கிறோம், எத்தனையோ விதமான ரெக்வஸ்ட் அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
அது எல்லாமே நமக்கு கிடைச்சிருதா வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா இல்ல. ஒரு சிலது கிடைக்குதா? கிடைக்குது, நன்மை கிடைக்குது அவர்கிட்ட. ஆனால் அது எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி. அப்ப அந்த நோக்கி கூப்பிடுகிறவர்களும் கூட எப்படி இருக்கணுங்க? உண்மையா கூப்பிடணும். சில பேர் கூப்பிடுறதுல இருக்கும், சில பேர் எழுப்புறதுல இருக்கும். காலையில குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுப்புறேன்னு சொன்னா எப்படி எழுப்புவாங்க? நல்லா தட்டி எழுப்புவாங்களா? இல்ல, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சகோதரிங்க. அப்படி வந்து எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது பேரு எழுப்புறதா? உடம்புதான். நான் தான் எழுப்புனேன் உன்னை, நீ என்ன பண்ணல? எழுந்துக்கவே இல்லையே. இல்லையா சொல்றீங்க? அது வேலை செஞ்சாச்சு, அது முழுமையா செய்யணுமா? நிறைய விஷயம் இருக்கு இந்த மாதிரி எடுத்துக்காட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற செயல்கள். ஆனால் அதுல நம்ம எந்த அளவுக்கு அது நிறைவா செய்யறோம்ன்றதுதான் முக்கியம். அப்ப இங்க கூட நாம தேவனை நோக்கி ஜெபிக்கிறோம், தேவனை நோக்கி கூப்பிடுறோம், தேவனிடத்துல இருந்து நாம் நன்மை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறோம். ஆனால் என்ன அங்க குறைவுள்ளதாக இருக்குதுன்னா, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் என்ன எப்படி இருக்காருங்க? சமீபமா இருக்கிறார். அப்ப பக்கத்துல இருந்து கூப்பிட்டா கேட்காதா? கேட்கும். அப்ப தேவன் உண்மையான ஆளுநருக்கு என்ன செய்வார்? சீக்கிரமா பதிலளிப்பார், கேட்கிற நன்மைகளை தருவார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆனால் அது கூப்பிடுகிறவர்கள் எப்படி இருக்கணுங்க? தேவனுக்கு உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் தேவன் நமக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை அருளுகிறவராக இருக்கிறார். 31வது சங்கீதத்துல 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. பழைய ஏற்பாட்டிலே சங்கீத புஸ்தகம் 31 வசனம் 23 நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அப்போ இங்க உண்மையானவனை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? தற்காத்துக் கொள்ளுகிறார். தற்காத்துனா அவர் பாதுகாக்கிறார், அவர் காத்துக் கொள்ளுகிறார். அப்ப நமக்கு பாதுகாப்பா இருப்பது யார் என்று சொன்னால் நம்முடைய தேவன் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார், ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார். எப்பொழுது என்று சொன்னால் உண்மையாய் நடக்கிறவர்களை தேவன் என்ன செய்யறாருங்க? காப்பாற்றுகிறார். நாம செய்கிற அதிகமான சிக்கல்களை உண்டு பண்ணிவிட்டு அநேகர் என்ன செய்யறாங்க? தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள், எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்னு கேட்கிறாங்க. நீ கை கால் வைத்துக் கொண்டு அமைதியா இல்லாம ஏதாவது ஒண்ணு கிறுக்கு வேலை பண்ணிட்டு அந்த தேவன் மேல பழி போட்டு தேவன் எனக்கு இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்கிற ஜனங்கள் அநேகம். இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தவிர்த்து நம்முடைய குடும்பத்துல இன்னும் அதிகமான நேரங்கள் செலவிட்டு விசுவாசத்திற்குள்ளாக நம்மையும் நம்முடைய துணையையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கே நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா? நம்ம வீட்டு கதையை விட்டு என்ன செய்யுதுங்க? பக்கத்து வீட்டு கதையை போட்டு அங்க போய் ஆலோசனை சொல்றது. இவங்க வீட்லயே ஆள் தங்குறது கிடையாது. ஆனா என்ன செய்யுது? பக்கத்து வீட்டுல போயிட்டு கதை சொல்றது, அங்க ஏதாவது சண்டை வந்து போட்டு அடிச்சிருதுல திட்டிருது. அதுக்கப்புறமா இங்க வந்து என்ன ஆயிடுதுங்க? தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டா இருப்பாருங்க, நான் என்ன பண்ணேன்? நல்லதானே. உன்னை யார் நல்லது பண்ண? உன் வீட்டு வேலையை நீ ஒழுங்கா பார்த்து கொண்டு அதை நீ பண்ணாம உதவி கேட்டு போய் சொல்றது வேற. ஆனா ஒண்ணுமே கூப்பிடாமலே போய் மூக்கு நுழைத்து அடி வாங்கி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தேவன் எடுத்த தேவனே எனக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா யார் உங்களுக்கு கேட்க சொல்றா? அப்படிப்பட்ட ஜனங்களும் என்ன பண்றாங்க? நம்ம சமூகத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் தற்காத்து கொள்கிறார், பாதுகாக்கிறார், ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறார். எப்பொழுது என்று சொன்னால் அந்த ஜனம், அந்த விசுவாசி உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் அவர் என்ன செய்யறாருங்க? தற்காத்து கொண்டு பாதுகாத்து கொள்வதாக இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 22 நாம் வாசிக்கும் பொழுது நாம் இப்படியாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் வசனம் 22. பொய்வுதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்ப தேவனுக்கு பிரியமானது எது? யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பிதாவானவர் எப்படி இருக்காருங்க? விருப்பமுடையவரா இருக்காரு. வாசிக்கிறோம். இங்க வாசிக்கிறோம் பாருங்க, அதே வசனம், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்ப தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், செல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா அவர்கிட்டயே நாம் இருக்கணும், நம்ம அணைத்து கொண்டிருக்கணும் நம்ம தேவன் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையானவர்களாக நாம் இங்க இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் வசனம் 20 நாம் வாசிக்கலாங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லவில்லை, அவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவான். அப்ப எந்த ஒரு மனிதன் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறான், அவன் பரிபூரணமான நன்மைகளை எதிர்பார்க்கிறானோ அந்த மனிதன் எப்படி இருக்க வேணுங்க? உண்மையானவனாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷனுக்கு இது எல்லாமே கிடைக்குது என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து நாம் பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால
நாம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்? நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சரி, உண்மை உள்ளவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருகிறது என்று நாம் மித்த நேரம் இந்த வசனங்கள்ல பார்த்தோம். அப்ப நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் அல்ல. அதுக்கு ஆப்போசிட் என்ன? உண்மைக்கு ஆப்போசிட் எது? பொய். அப்போ நம்முடைய தேவனிடத்துல பொய் இருக்கா? கிடையாது. தீத்து நிருபத்துல 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீத்து 1வது அதிகாரம் வசனம் 3. பொய்யுரியாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குதத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி போதுமான. அப்ப இங்க 3வது வசனத்துல முதல் வரியில கொடுக்கப்பட்டிருக்குது பொய்யுரையாத தேவன் அப்படின்னு நம்முடைய தேவனை பற்றி கொடுக்கப்படுறது. அப்போ தேவனிடத்துல எது இல்ல? பொய் கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்களை சொல்லி சொல்லி வளர்க்கணும், பொய் சொல்லாத பொய் சொல்லாத. அப்படி இருந்தா என்ன பண்றாங்க? ஆமா, ஓட்ட குடத்துல ஒழுகும் பொழுது டேப் போட்டியோ ஏதோ ஒண்ணு அடைக்கிறாங்க. அப்ப கூட என்ன ஆகுது? தண்ணி ஒழுகிட்டே இருக்குது இல்லையா? அந்த ஒழுகலை போல பிள்ளைங்க வளர்ப்புல நம்ம பார்க்கிறோம். என்னதான் சொல்லி வளர்த்தாலும் என்ன சொல்லுதுங்க பிள்ளைங்க? பொய் சொல்றது. சரி, இது நம்மளுடைய பிரச்சனை. தேவனுடைய பிரச்சனை என்னன்னா, எத்தனையோ முறை நமக்கு அதை அறிவுறுத்தி அவருடைய ஊழியர்கள் மூலமாக வண்ணமிகுந்த வேத வசனத்தின் மூலமாக அவர் புத்தி சொல்லுகிறார். என்ன செய்யாத? உண்மையாய் நட, பொய் சொல்லாதுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் பொய் சொல்லாம நடக்கிறோம்? நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம என்ன செய்யணும்? அந்த பொய்யை விலக்கி உண்மையாய் நடக்க வேண்டியது நமக்கு அவசியமாக. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவனாக அவர் இருக்கிறார். எபிரேயர் நிருபத்துல 6வது அதிகாரம் வசனம் 18 நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் வசனம் 18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்ப நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன் என்று தீத்து 1:3 வாசிச்சோம். இங்க எபிரேயர் 6:18 சொல்லுது எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். அப்போ தேவனிடத்துல என்ன இல்லைங்க? பொய்யானது தேவனிடத்துல கிடையாது. அப்ப அவர் உண்மை உள்ளவர். அப்ப நாமும் உண்மைத்தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷ பகுதியில 8வது அதிகாரத்துல வசனம் 44 நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் அங்கே பதியப்பட்டிருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் வசனம் 44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவனுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது மிகப்பெரிய வசனம். அந்த வசனத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய வசனம், எத்தனை வரி இருக்கு பாத்தீங்களா? ஆனா அதுல நாம் பார்க்க போகிறோம் பாருங்க. இங்க சொல்லப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் அப்படின்னு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இதை சொல்லுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்க கடைசி 3 வரியில பாருங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவானவா இருக்கிறபடியால். அப்ப யாரெல்லாம் பொய் சொல்றாங்க? பிள்ளைகளை கவனிங்க. நீங்களா பொய் சொல்றீங்களா? இப்படி கேட்டா யார் பதில் சொல்லுவா? பெரியவங்களே சொல்ல மாட்டாங்க. பெரியவங்க பதில் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பொய் சொன்னா யாருடைய பிள்ளைகளா மாறிடும்னா நம்ம எல்லாரும் பிசாசினுடைய பிள்ளைகளா மாறிடும். ஏன் சொன்னா பொய்ய சொல்றவனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறது யாரு? பிசாசு. அப்ப யார் ஒருத்தவங்க பொய்யை நாடி பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க? பிசாசினுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்ப நான் பிசாசுடைய பிள்ளை ஞான பெருமையா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்றதுல ஒரு தைரியம் இருக்குல்ல, இல்லையா? ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த சந்தோஷம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பொய்யை நாம் என்ன செய்ய வேண்டுங்க? தவிர்க்க வேண்டும். பிசாசானவனுடைய செயல்களில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும். நீங்க வாசிக்கிறோம் 8:44 அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனார். எப்போ முதற்கொண்டு? யாரை பற்றி சொல்றாருங்க ஆண்டவர்? பிசாசானவன் சொல்றாரு. அப்ப ஆதி முதற்கொண்டு சொன்னா அப்ப எந்த ஆதி? ஆதி 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? ஆதியிலே தேவன்
வானத்தையும் பூமியும் படைத்தார். அப்ப ஆதியிலே பிசாசன் எப்படி மனுஷ கொலைபாதகனா இருந்தான்? அப்ப அங்க எங்க போய் சொன்னான் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகம புஸ்தகத்துல தேவன் இந்த உலகத்தை படைத்த பின்பு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குகிறார். அதை உருவாக்கின பின்பு அவர்களை ஏதேன் என்ற தோட்டத்திலே அவர்களை வாழும்படியாக செய்கிறார். 3வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொண்டால் அங்கே ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 17ல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. தேவன் ஆதாமை படைத்து அங்க மிருக ஜீவன்கள் இருக்குது, அங்கே தோட்டம் இருக்குது, அங்கே விளைச்சல் இருக்கு, பழம் இருக்கு, காய்கறி இருக்கு. மேல இருக்க வசனத்துல சொல்ற தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், நீ எது வேணா சாப்பிடலாம். ஆனா கட்டளை என்னன்னா 17வது வசனத்துல நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க கூடாது. அப்படி புசிச்சுனா நீ சாகவே சாவாய். இது ஆதாமுக்கு சொல்லப்பட்டது. 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே 3வது வசனத்துல தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கும் அதை தொடரும் வேண்டாம் என்று சொன்னார் ஏவாள் சொல்றாங்க. 4வது வசனத்துல சர்ப்பத்தின் மூலமாக சாத்தான் அவன் என்ன செய்தான் வாசிக்கிறோம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார் ஆதாம் இடத்துல இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்னு சொல்றாரு. தேவன் பொய்யுரையாத உண்மை உள்ள தேவன். அப்ப தேவன் உண்மையை சொல்றாரு. ஆதாம பார்த்து ஆதாமே நீ சாப்பிட்டினா செத்துருவடா, நீ சாப்பிடாதன்னு சொல்றாரு. ஆனா ஸ்திரீயின் மூலமாக சர்ப்பத்தின் மூலமாக ஸ்திரீனிடத்திலும் ஸ்திரீயின் மூலமாக ஆதாம் இடத்துல வந்து அந்த பழத்தை சாப்பிடும்படியாக சொன்ன அந்த பிசாசானுடைய வார்த்தை என்ன? நீங்க சாகவே சாக மாட்டீங்க. அப்ப எது உண்மை எது பொய்? தேவன் சொன்னது உண்மை, அதற்கு அப்படியே நேர்மாறாக பொய் சொன்னது பிசாசானவன். என்ன சொல்லுச்சு? நீ சாகவே சாட மாட்ட. எவ்வளவு அழகா இருக்கு பாரு இந்த பழம், நீ சாப்பிடுன்னு சொல்லுச்சு. அப்ப ஏவாளுடைய நிலை என்ன? நடுவுல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேவனு, இந்த பக்கம் பிசாசு. என்ன முடிவு எடுக்கிறது ஏவாளுக்கு? தேவனுடைய வார்த்தையை கேட்டு உண்மையாய் தேவனை பின்பற்றி இருந்தால் ஏவாளும் ஆதாமும் என்ன செய்திருக்கணுங்க? அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க கூடாது. ஏனென்று சொன்னால் உண்மையில என்ன இருக்கு என்று சொன்னால் நம்பிக்கை இருக்கு, அந்த உண்மையில நேர்மை இருக்கு. நேர்மையாய் நடக்கிறவர்கள் அந்த உண்மையை பின்பற்றுவார்கள். தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. அப்ப ஆதாம் அங்க பின்பற்றி இருக்க வேண்டியது அந்த உண்மை தன்மையை. அந்த உண்மை தன்மையை இழந்ததுனால கீழ்ப்படிதலும் அந்த உண்மைக்குள்ள அடங்கி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாமும் ஏவாளும் செவிசாய்க்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? பாவம் செஞ்சுட்டாங்க. எதுல உருவாவது பாவம் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கு ஒரு வடிவமைப்பு இருக்கணும். அதாவது ஏதாவது ஒரு பொருளை சொன்னோம். இப்ப பள்ளியில ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குங்க? போர்டு இருக்கும். ஆசிரியங்க போர்டுல எழுதுவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிளாக் போர்டுன்னு பேரு இல்லைங்களா? இப்ப எல்லாம் ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சு. என்னன்னா டிவி தான் இருக்கு, ஸ்கிரீன் டச்ல. அப்ப ஏதோ ஒரு பொருளுக்கு நம்ம குறிப்பிடணும்னா அந்த பொருளுக்கு என்ன சொல்லுவோம்? ஒரு வடிவம் கிடைப்போம். மைக் எப்படி இருக்கும்? மைக் இப்படிதான் இருக்கும். மொபைல் இப்படிதான் இருக்கும். அப்ப பாவத்துக்கு ஒரு வடிவமைப்பு எப்படி கொடுக்க முடியும்? பாவத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அந்த வடிவம் எப்படி இருக்கும்னா அது பொய்யில தான் அந்த வடிவமே ஸ்டார்ட். பாவத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அங்க பொய் என்கிறதான ஒன்று தோன்றுது இல்லைங்களா? அதுதான் பாவத்துடைய வடிவமைப்பு. அது பொய்க்குள்ள போனாலே ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுங்க? பாவத்துக்குள்ள போயிடும். இங்க சாத்தானவன் பிசாசானவன் அங்க ஏவாள் இடத்துல சர்ப்பத்தின் மூலமாக அங்க பொய்யை வந்து ஏவுகிறான். அந்த பொய்யினாலே அவர்கள் செய்த செயலினாலே பாவத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டார்கள். அப்ப உண்மையாய் நிற்கிற தேவனிடத்திலிருந்து விலகி பொய்க்குள்ள சென்றதுனால பாவத்திற்குள்ள சென்றார்கள் ஆதாமும் ஏவாளும். அப்ப அங்க நடந்தது என்ன? அங்க 8:44 யோவான்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆதி முதல் கொண்டு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான், பிசாசானவன். அப்ப இங்க பார்க்கிறோம் ஆதியாகம புஸ்தகத்துல அவன் பொய் சொல்லி பாவத்தை செய்ய வைத்தான். அப்போ நேரடியாக நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தான் என்று சொன்னால் நேரடியா வெறும் பொய்யை மாத்திரம் சொல்வது அந்த உண்மை தன்மையிலே நீடித்திருப்பது அல்ல. அந்த உண்மையிலே கீழ்ப்படிதல், நம்பிக்கை, நேர்மை இதெல்லாமே இருக்கும். அப்ப இங்க ஆதாமும் ஏவாளும் அதுல இருந்து விலகினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகத்துல நாம் இன்னொரு வரையும் பார்க்கலாம். 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 1 6 வரை நாம் குறிப்பிட்டுக் கொள்வோம். வசனம் 4 மற்றும் 6 நாம் வாசிக்கிறாங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் வசனம் 1 முதலாவது வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டால் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய
போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலக்கி வாங்கினான். சரி, இங்க 39வது அதிகாரத்தை நம்ம அதிகமுறை படித்த யோசேப்பை குறித்து திரும்ப படிக்கிறோம். இந்த யோசேப்பு அவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். அங்கே தலையாரி ஆகிய போத்திபார் என்ன செய்தாருங்க, தலைவர்களுக்கு அதிபதியுமா இருக்க போத்திபார் இடத்துல அவன் அடிமையாக விற்கப்பட்டு வாங்கப்பட்டு போனான். இங்க 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 39:4. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணக்காரனும் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்ப பாருங்க, இங்க விஷயம் என்னன்னா, யோசேப்பு அடிமையா போயிட்டாரு. தேவனுடைய கிருபை அவனுக்கு இருந்தது, அவன் உயர்த்தப்பட்டான் எகிப்துல. ஆனாலும் இந்த நிலையில பாருங்க, அந்த போத்திபாருடைய வீட்டுல போத்திபார் என்ன செஞ்சுட்டாருங்க, அவர் ஒரு தலைவர், நல்ல வசதி வாய்ந்தவர், நம்மை போல வாடகை வீட்டெல்லாம் கிடையாது, அரண்மனை கீழே வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற அந்த போத்திபார் என்ன செஞ்சார், யோசேப்புக்கு கையில என்ன எடுத்து கொடுத்துட்டாரு, சாவி கொடுக்காத குறைதான், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட இருக்க எல்லாத்தின் மேலே அதிகாரி யாரை வைத்தாருங்க, யோசேப்பை வச்சாரு. யோசிச்சு பாருங்க, சில பேரு வேலைக்கு செல்லும் பொழுது கம்பெனில யாருமே இல்ல, கம்பெனில என்ன இருக்கும், 4 தொடப்பம் இருக்கும். ஒரு தொடப்பம் எங்க இருக்கும், 5 டிஷ்யூ பாக்ஸ் இருக்கும். ஒரு டிஷ்யூ பாக்ஸ் எங்க இருக்கும், 10 கீச்சைன் இருக்கும். ஒரு கீச்சைன் எங்க இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். யோசேப்புக்கு இதை விட விலை மதிப்புள்ளதான எல்லா காரியத்துக்கும் மேலாக தலைவனாக யோசேப்பு நிறுத்தப்பட்டான். யோசேப்பு நினைத்திருந்தால் அதிகமான காரியங்களை எடுத்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு தேவன் மேல வைத்திருந்த அந்த பயத்தினாலே அவன் உண்மையாய் நடந்தான். யாருக்குன்னு சொன்னா, முதலாவது தேவனுக்கு, இரண்டாவது அவனுடைய எஜமானுக்கு யோசேப்பு உண்மையுள்ளவனாக நடந்தான். 6வது வசனத்துல வாசிக்கிறோம் அதே அதிகாரத்துல, ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு. ஆமா, அப்ப அவன் என்ன செய்யணும், எல்லாத்தையும் எடுத்து யார்கிட்ட கொடுத்துறாருங்க, யோசேப்கிட்ட கொடுத்துறாரு. நம்ம கொடுப்போமா? சில பேர் ஒரு அரசவன் செயின் இருந்தா போதும் நம்ம கிட்ட, இல்லையா? வீட்டுல பீரோல போட்டு வச்சா அதுக்கு ஒரு 4 சாவி இருக்கும். லாக்கர் சாவி 1, பீரோ சாவி 1, வீட்டு சாவி 1, கேட்டு சாவி 1. அது இருந்தாலும் நம்ம யோசிப்போம், எந்த சாவியை நம்ம பூட்டாம விட்டுட்டோம். ஏன்? நமக்கு ஒரு பயம், ஐயோ நம்முடைய நகை என்ன ஆயிடும், எவ்வளவு வச்சு போனா 1 சவரம் இருக்கும், ஆனா இப்ப அது விலை மதிப்பு அதிகமாயிடுச்சு இல்லையா? அப்ப என்ன ஆயிடுது, நம்முடைய பொருட்களை நம்பிக்கை, நமக்கு பயம் இருக்கு, அது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி. நமக்கு இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நமக்கு, இல்லையா? இல்லாதவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், கேஸ் ஆஃப் பண்ணிட்டுமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை தான். 10 தடவை ஆஃப் பண்ணிட்டா கூட நம்ம நினைச்சு பார்ப்போம். இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என்ன ஆயிட போகுது, நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்ட்டா. யோசிச்சு பாருங்க, அந்த போத்திபாரு எல்லா வசதி வாய்ப்பு இருந்தாலும் யோசேப்பு கிட்ட முழுவதும் கையில ஒப்பு கொடுத்துட்டான். ஆனால் யோசேப்புக்கு ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தேவனுக்கு பயந்த பயத்துல 8வது வருஷம் 9வது வருஷத்துல வாசிக்கும் பொழுது, அவனோ தன் எஜமானுடைய மனைவின் சொல்லுக்கு இணங்காமல் அவரை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அப்ப தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் தேவன் மேல இருக்கிற பயத்தை தற்காத்துக் கொள்ளுகிற அந்த உண்மை தன்மை யார் இடத்துல இருந்ததுங்க, யோசேப்பின் இடத்துல இருந்தது. அந்த யோசேப்பின் இடத்துல இருந்த அந்த விசுவாசம், தேவன் மேல வைத்திருந்த நம்பிக்கை, அந்த சூழ்நிலை, தவறு செய்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட தவறு செய்யாமல் தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்த யோசேப்பை போல இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, அதே தேவனை தொழுது கொள்கிறோமே, அதே உண்மையுள்ளவர்களாக நமக்கும் யோசேப்பை போல சூழ்நிலை வந்தாலும், யோசேப்புக்கு வராத பல சூழ்நிலைகள் நம்மை மேற்கொண்டாலும், யோசேப்பை போல நம்ம என்ன செய்யணுங்க, பாவத்திற்கு விலகணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அந்த உண்மையுள்ள இருதயம், உண்மையுள்ள உள்ளம் யாருக்கு இருக்கணுங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் தேவன் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வாருங்க, ஆசீர்வதிப்பார். பழைய ஏற்பாட்டில என்னாகும் புஸ்தகம் 12வது அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்கலாங்க. என்னாகமம் அதிகாரம் 12 வசனம் 7. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அப்ப இங்க மோசையை குறித்து நாம் இந்த அதிகாரத்தை ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம். இங்க குறிப்பாக இங்க நாம் வாசிக்கிற அந்த வசனம் 12:7 என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ மோசை குறித்து அந்த தேவனே சொல்லுகிறார், மோசை எப்படிப்பட்டவர், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அப்ப தேவன் யாரை எதிர்பார்க்கிறார், என்ன தன்மை எதிர்பார்க்கிறார், உண்மையை எதிர்பார்க்கிறார். அப்ப மோசை எப்படி வாழ்ந்திருக்கிறார், உண்மை உள்ளவராக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாள் காலத்திலே அந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு முதற்கொண்டு தேவன் சொல்லிய பிரகாரம் எல்லாம் அவர் செய்தார். சில பேர் சொல்லலாம், அவர் என்ன செஞ்சுட்டாரு, கோலம் வந்து தட்டிட்டாருன்னு.
ஆனாலும் கூட அது தேவனுடைய வழிநடத்திலே நடந்த ஒரு பிழையாக தவறாக இருக்கலாம். தேவன் அவர் ஏற்றுக்கொள்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை மோசே குறித்து தேவன் சொல்லுகிறார்? மோசே தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மையுள்ளவன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நல்லா பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்தை தவிர அவர் என்ன செஞ்சுட்டாரு, அவர் குடும்பத்துல இந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டாரு, அதை தவிர்த்து அவர் மத்த எல்லா விஷயத்திலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். ஆனால் மோசையை சொல்றாரு, அவன் எங்கும் தேவனுடைய வீட்டில எங்கும் உண்மையிலவனாக மோசே வாழ்ந்தார். மோசையுடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக படித்திருக்கிறோம். அதனாலே நான் கடந்து செல்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 3வது அதிகாரம் வசனம் 5 நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் அதிகாரம் 3 வசனம் 5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அப்போ மோசே எப்படி இருந்தார்? தேவனுடைய வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தார். அப்ப தேவனுடைய வீடு இப்பொழுது எது? இது சபை. கிறிஸ்துவின் சபை தான் தேவனுடைய வீடு. அப்ப சபையில எத்தனை பேர் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம்? மோசே தேவனுடைய வீட்டுல எங்க உண்மையுள்ளவராக இருந்தாரா? நம்ம எத்தனை பேர் சபையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய வீட்டுல? யோசிச்சு பார்க்கணும். சபைகளிலே தேவனுடைய வீட்டில நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய குணாதிசயங்களை கொண்டு சபையில வாழக்கூடாது. சபையில எப்படி வாழ வேண்டும் என்ற குணங்களை அறிந்து கொண்டு நாம் என்ன செய்யணுங்க? சபையில வாழ வேண்டும். சில பேர் சொல்லுகிறார்கள், அவருடைய கேரக்டரே அப்படித்தான், அவர் என்ன செய்ய மாட்டாரு, இதுல எல்லாம் கலந்து கொள்ள மாட்டாரு, இவர்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, இந்த நடவடிக்கையெல்லாம் அவர் செய்ய மாட்டாரு. ஏன்? அவர் சபைக்குள்ள வந்து கலந்து கொண்டா போதும் அப்படின்னு இருக்கிறாரு. அதுவும் கூட நேரத்தோட வரமாட்டாரு, அவருக்கான நேரத்தோட வந்து கலந்து கொண்டு, இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கல. தேவன் நாட் எக்ஸ்பெக்டட் ஃபார் த விஐபிஸ். தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அவருக்கு யார் அவருடைய கட்டளை ஒபே பண்றாங்களோ, யாரு கீழ்படுகிறாங்களோ அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவருடைய நேரத்துக்கு ஏற்றார் போல வருவதை தேவன் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவருடைய காணிக்கையும் அவர் விரும்பவில்லை. அப்படிப்பட்டவருடைய செயலையும் அவர் விரும்பவில்லை. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவன் சொல்லிய பிரகாரம் தான் அவர் சொல்லிய விசுவாசிகள் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கள தேவன் எதிர்பார்க்கிறார். நாம நினைச்சுக்கணும், சில நினைத்துக் கொள்கிறார்கள், நான் காணிக்கை அதிகமா போடுறேன் இல்லையா, நான் சபைக்காக அதை செய்கிறேன் இதை செய்யறேன். தேவன் அதெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கிறது என்ன? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதல என்ன இருக்கணும்? இருதயத்துல உண்மை எதிர்பார்க்கிறார் தேவன். அப்படிப்பட்டவருடைய செயலைத்தான் தேவன் என்ன செய்யறாருங்க? எதிர்பார்க்க. சரி, 3வது அதிகாரத்துல நம்ம 2வது வசனத்தை வாசிக்கலாங்க. 1-2 வாசிங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப நம்ம பார்த்தவர்களே கொஞ்சம் ஸ்பெஷலானவரு, கொஞ்சம் எல்லாரோடையும் மேலானவர் யாருன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையில இருந்தவர். தேவத்துவத்திலே அவர் தேவனோடு கூட இருந்தவர். அவர் மனிதனுடைய பாவங்களை போக்குவதற்காக தேவன் சித்தம் வைத்தாரு. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மனுஷகுமாரனாக வந்தார். இங்க மோசே உண்மையுள்ளவராக இருந்தாலும் கூட மோசையை விட பெரியவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. நாம் யோசேப்பை பார்த்தோம், யோசேப்பை விட பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆதாமை பார்த்தோம், ஆதாமை விட பெரியவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இவர்கள் ஆதாம், யோசேப்பு, மோசே இவர்களுடைய செயலினாலே அவர்கள் நன்மை பெற்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய செயலினாலே பல கோடி உலக மக்கள் நன்மை பெறுகிறார்கள். அதில் நன்மை பெற்றவர்களில நாமும் ஒருவர். யோசிச்சு பாருங்க, அவர் சிந்தின ரத்தத்தினாலேதான் நாம் என்ன செஞ்சிருக்கோம்? மீட்கப்பட்டிருக்கோம். அவர் எப்படி இருந்தாருங்க? அவர் எப்படி இருந்தார்? 33 வருஷம் தான் உலகத்துல இருந்தார். வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படி இருந்தார்? அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருந்தார். அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, அவருடைய வாயிலே பொய்யும் இல்லை. தேவன் எப்படி பொய்யுரையாத தேவனாக இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துவும் பொய்ய சொல்லாமல் உண்மையாக இருந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணுங்க? நாம் நினைத்து அவரை போல வாழ வேண்டும். இன்னும் அதிகமான பெயர்கள் உண்மையை, அதாவது இயேசு கிறிஸ்துவை போல வாழ்ந்தவர்கள் உண்டு. அதாவது நாம் பார்த்த யோசேப்பு, மோசே பழைய ஏற்பாட்டின்படியாக வாழ்ந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் வந்த பிற்பாடு புதிய ஏற்பாட்டிலே அதிகமானவர்களை உண்மையுள்ளவர்கள் என்று வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த யூத ஜனங்கள் வழியாக வந்து அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, பிதாவாகிய தேவனை நம்பினார்கள். 2026வது வருஷத்துல வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, பிதாவை விட்டுட்டாங்க. இன்னைக்கு போய் சுவிசேஷம் சொன்னா யாரை ஏற்றுக்கொள்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர் மூலமாக பிதாவை என்ன செய்வதில்லை?
ஏற்றுக்கொள்வதே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொள்ள பிதாவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த காலகட்டத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, பிதாவானவரை ஏற்றுக்கொள்ள. பிதாவானவரே சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர் ஒருவர் இருக்கிறார், அவர் சொன்னபடித்தான் நான் செய்கிறேன், அவர் சொன்னதை செய்தால் எனக்கு போஜனமா இருக்கிறது என்று சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன செய்வதில்லைங்க மனிதர்கள், அந்த பிதாவை அறிந்து கொள்வதில்லை. அப்ப அவர்களை போல நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடாது, அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். கடந்த ஆட்களை நாம் பார்த்தோம், அந்த தேவத்துவத்தை குறித்து பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். தனித்தனி ஆள் தத்துவம் உடையவராக இருக்கிறார்கள், செயலிலே ஒன்றாய் செயல்படுகிறார்கள். இதை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ சபையார் புரிந்து கொள்ள வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ பகுதியில 14வது அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிக்கலாங்க. யோவான் 14வது அதிகாரம் வசனம் 16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். சரிங்க, அப்படியே 16வது அதிகாரம் வசனம் 13 நம்ம வாசிச்சோம். யோவான்லயே 14, 16 வாசிச்சோம். இப்ப 16, 13 வாசிச்சிடுவோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சரி, இப்ப 14வது அதிகாரத்துல 16வது வசனத்தை நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நான் என்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறார், அப்பொழுது என்றென்றும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரன். அப்போ இங்க பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. அப்ப இவர் சொல்லும் போது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளன் இருக்காரு. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். கவனிங்க, எழுதிட்டீங்களா? எல்லாரும் கவனிங்க. இதுல கிறிஸ்துவின் சபையார் இதுல அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இப்ப இங்க பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் இருக்காங்களா? இந்த வசனத்துல அதான் வாசிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார் 16வது அதிகாரத்துல 13வது வசனத்துல சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, யாரு? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்று சொல்லுகிறார். அப்போ நான் போனாதான் அவர் என்ன செய்வார்? அவர் வருவார் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இங்க பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நம்ம கடந்த வாரத்துல படிக்கும் பொழுது ஆதியாகம புத்தகத்துல இந்த உலகத்தினுடைய படைப்பை பார்க்கும் பொழுது அங்கே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் வாசிச்சோம். இயேசு கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்திலே மூவரையும் நான் பார்த்தோம். இப்ப இங்க நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், இங்கேயும் மூவர் இருக்கிறாங்க. இவர்களுடைய செயல்பாடில இவங்க தெய்வீக தன்மையில ஒன்றா இருக்கிறார்கள், தனித்தனி ஆள் தத்துவம் உடையவர்கள். ஆனால் இவர்கள் செயல்படும் பொழுது ஒன்றாய் செயல்படுகிறார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், திருத்துவ போதனைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து இந்த பூமியை உண்டாக்கினதாகவும், அவர் குமாரனாக கிறிஸ்துவாக இந்த பூமியில அவர் வந்ததாகவும், திரும்பவும் அவரே பரலோகத்திற்கு சென்று பரிசுத்த ஆவியானவராகவும் வந்தார் என்று சொல்கிற திருத்துவ போதனை, ட்ரினிட்டி. அந்த திருத்துவ போதனையை கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன செய்யணுங்க, புரிந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு வித்தியாசம் தெரியணும். நாம் கடைபிடிக்கிறது வேதாகமத்துல சொன்னபடியாக தேவத்துவத்தை, காட் சொல்லப்படுகிற தேவத்துவத்தை கடைபிடிக்கிறோம். அப்ப இதுல நாம் என்ன செய்ய வேண்டுங்க, தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த சுவிசேஷத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால், மரித்து, சிலுவையில மரித்து, தேவன் 3வது நாளே உயிரோட எழுப்பி அவர் பரலோகத்திற்கு சென்ற பிற்பாடு அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த விஷயத்தை உலகமெங்கும் பரப்பினார்கள். ஆனால் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கும்? கொஞ்சம் பேர் தான் இருக்கும் ஓரளவுக்கு. இந்த சத்தியத்தை கடைபிடிக்காத சில சபைகள்ல 150 பேர் 200 பேர் வராங்க. அங்க என்ன சத்தியம் இருக்குன்னா இந்த சத்தியம் இல்ல. அப்ப இந்த சத்தியம் இல்லாதனால ஒருவேளை அதிகமான கூட்டம் கூடுகிற சத்தியம் தான் உண்மை என்று சில பேருக்கு யோசிக்க நேரம் உண்டு. ஆனா அப்படிப்பட்டது அல்ல. இது பவுலுடைய காலத்திலே இது நடந்தது. என்ன என்று சொன்னால், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 19, 20 நாம் வாசிக்கிறோம். இங்க மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், பிலிப்பியர் 2:19, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அதில் என்ன என்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு. சரி, அப்படியே 1 தீமோத்தேயு
1வது அதிகாரம் வசனம் 12 நாம் வாசிக்கலாம். 286வது பக்கமே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்துகிறபடியால். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். என்ன ஊழியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த உலகத்துல மரித்தார் என்கிற செய்தியை உலகமெங்கும் பரம்ப செய்வதற்காக அப்போஸ்தலர் மூலமாக அறிவித்தார். பிற்பாடு பவுலையும் அதுல ஏற்படுத்துகிறார். பவுல் போய் எல்லார் இடத்திலும் இதெல்லாம் சொல்றாரு. அப்ப பவுல் இடத்துல என்ன இருந்தது? அந்த உண்மைத்தன்மை இருந்தது. ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். இங்க தீமோத்தேயு பிலிப்பியரை வாசிக்கும் போதும் தீமோத்தேயு கிட்ட என்ன இருக்குங்க? அதே உண்மைத்தன்மை இருக்குது நான் பார்க்க முடியும். கொலோசியர் 1வது அதிகாரம் வசனம் 7 நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் ஒரு மனிதனை, உண்மையுள்ள மனிதனை நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்பிரவனிடத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப இங்க அவன் அந்த ஊழியக்காரனை பற்றி சொல்லும் பொழுது, எப்பாப்பிராவை பற்றி சொல்லும் பொழுது, அவன் அதையும் எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமா இருக்கிற. எதற்கு அந்த கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரன் என்று சொன்னால், அவன் சுவிசேஷத்தை, சத்தியத்தை மாற்றி போதிக்காமல் உண்மையாய் போதித்தவர்களில இந்த எப்பாப்பிராவும் ஒருவர், பவுலும் ஒருவர், தீமோத்தேயும் ஒருவர். இன்னும் வசனங்கள் உண்டு. இன்னும் தீகிக்கு, ஒனேசிமு, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? சத்தியத்தை சத்தியத்தின்படியாக போதித்தார்கள், உண்மையாய் போதித்தார்கள், அதை மாற்றி போதிக்கவில்லை. நாம் வாசிச்ச யோவான் 4வது அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24 வசனம் வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 23 மற்றும் 24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். சரிங்க. அப்ப அந்த 23ல உண்மையாய் தொழுது கொள்கிறோம். நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? அந்த உண்மை குறித்து பார்த்தோம். அப்போ மனிதர்களிடத்துல என்ன இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். இன்னும் அநேக வசனங்களோட நேரம் இல்லாதனால சொல்றேன். இருதயத்திலே உண்மை இருக்கணும், உள்ளத்திலே உண்மை இருக்கணும். விசுவாசிகள் அந்த உண்மையின்படியாக நடக்க வேண்டும். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்ப இங்க கீழ் வர வசனத்துல பார்க்கிறோம், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் என்று திரும்பவும் அதே உண்மை என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறாங்க. ஆனால் இந்த உண்மை என்பது தேவனுடைய சத்தியத்தை குறிக்கிறது. அந்த சத்தியத்தின்படியாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியோடும் என்பது நம்முடைய உள்ளான மனிதனாகிய ஆத்துமா இருக்கிறதுல ஆவி, அதை கொண்டு தேவனுடைய கட்டளையின்படியாக, சத்தியத்தின்படியாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தொழுகையை தான் தேவன் விரும்புகிறார். சரி, நானும் கூட ஆரம்பத்துல எப்படிதான் இருந்தேன்? ரொம்ப உண்மையுள்ளவனா இருந்தேன். ஒரு 25 வருஷம் போயிடுச்சு. அந்த உண்மை தன்மையில கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. என்கிட்ட இப்ப என்ன இல்ல? உண்மை இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்போ ஒரு உண்மையை காத்துக் கொள்கிற ஒரு விசுவாசி எவ்வளவு நாள் இந்த உண்மையை அவன் வச்சிருக்கலாம், உண்மையா நடக்கலாம். ஏதாவது ஒரு பீரியட் இருக்கணும். பிள்ளைகளுக்கு கூட 12 வருஷம் ஸ்கூல் முடியுது, காலேஜ் கூட 3 வருஷம் முடிஞ்சிருது, வேலை கூட 60 வயசோட ரிட்டையர் ஆயிடுறாங்க இல்லையா? அப்ப இந்த உண்மையில எவ்வளவு நாள் நினைச்சிருக்கலாம்? கொஞ்ச நாள் டைம் அப்படி வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிச்சோம்னா அதற்கான டைம் நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம அதை வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் வசனம் 10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவர் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரகத்தை உனக்கு தருவேன். சரி, யாரெல்லாம் ஜீவகிரகம் எதிர்பார்க்கறீங்க? யாரெல்லாம் பரலோகம் போகணும்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்க எல்லாம் எதுவரையும் உண்மையா இருக்கணும்? மரண பரியந்த உண்மையா இருக்கணும். ஆனா நம்ம நீடித்த ஆயுஷ் நாட்டுல தேனோட்டத்துல கேட்போம். எதை கேட்க மாட்டோம்? எனக்கு நாளைக்கே செத்துற மாதிரி எதனா கொடுத்துருங்கயா, அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை வயசாயிட்டு ரொம்ப நோயில இருக்குன்னு அந்த மாதிரி கேட்பாங்க. நல்லா இருக்கும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம நீடித்த ஆயுஷ் நோட்டோட தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் உண்மையா இருக்க வேண்டும். எதுவரையும் உண்மையா இருக்க வேண்டும் சொன்னா நம்முடைய மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையா இருப்போமானால் தேவன் நமக்கு கொடுக்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும். பொறுமையோடு செவிசாய்த்த உங்கள் அனைவருக்கும் அடியேன் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.